விவசாயிகள் நாளுக்கு நாள் நலிவடைந்து கொண்டே செல்கிறார்கள் என்று வருஷம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். நாம் எல்லாம் தெளிவாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு சட்டமன்ற நிதிநிலை அறிக்கையிலுமே அதிகப்படியான நிதி எந்த துறைக்கு ஒதுக்கப்படுகிறது என்று சொன்னால் வேளாண் துறைக்கு தான் ஒதுக்கப்படும். எந்த நிதிநிலை அறிக்கை எடுத்தாலுமே அதற்கு அதிகமான நிதி எங்கே ஒதுக்கப்படுகிறது என்று சொன்னால் வேளாண் துறைக்கு தான் ஒதுக்கப்படும். அப்படி வேளாண் துறைக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி செலவு செய்யப்பட்டாலும் கூட வேளாண் மக்களுடைய வாழ்வு உயர்ந்திருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்படி 60% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வேளாண் துறையை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில வேளாண் குடிமக்கள் வளராமல் தமிழ்நாடு ஒருபோதும் வளராது என்ற ஒரு சூழ்நிலையை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு மாற்று என்ன வழி என்று இங்கே கருத்து கேட்கும் கூட்டத்தில் நான் சார்ந்திருக்க இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய கருத்துக்களையும் இங்கே முன்வைக்க வேண்டிய அதே சமயத்தில் எல்லாருக்குமே சம உரிமை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு தகவலுக்காக மட்டும் சொல்கின்றேன், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த கூட்டத்திற்கு முறையான அழைப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். என்னுடைய சக உறுப்பினரான விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினருக்கு ஏன் அழைப்பு வழங்கப்படவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு தகவலுக்காக சொல்றேன், ஏன்னா வரும்போது கேட்டேன், ஏன்னா அவருடைய கருத்தையும் அவர் தொகுதியில் சொல்லியிருக்கணும். இப்போ முதல் கருத்தாக இந்த உழவருக்கான தனி பட்ஜெட் ஒவ்வொரு ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா விவசாயத்துறை என்பது ஒரு துறை சார்ந்ததல்ல, ஒரு 7-8 துறை சார்ந்து இருக்கும். கால்நடைத்துறை, பால்வளத்துறை, உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை, நீர்ப்பாசனத்துறை என்று பல துறைகளை சார்ந்து இருக்கும். இந்த ஆண்டு ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கின்ற மக்கள் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், இந்த விவசாயம் சார்ந்த துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை போட வேண்டும் என்று முதலில் தமிழ்நாட்டில் குரல் கொடுத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். அது எல்லாருக்குமே உங்க எல்லாருக்கும் தெரியும். அது பெருமைக்காக பேசல, தகவலுக்காக சொல்றேன். ஏன் அதற்கான முன்முயற்சியை எடுத்தார்கள் என்று சொன்னால், இதுவரை நிதிநிலை அறிக்கையில் அதிகமான நிதி ஒதுக்கினாலும் கூட அது போதுமான அளவில் இல்லை, கூடுதலாக நிதி தேவைப்படும் என்பதற்காகத்தான் தனி நிதிநிலை அறிக்கை வேண்டும் என்று நாம் எல்லாம் பேசோம். ஆனா 2021ஆம் ஆண்டு கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அது முதல்ல கொண்டு வரப்பட்டது. கொண்டு வரப்பட்டாலுமே கூட பொது நிதிநிலை அறிக்கையில வேளாண் துறைக்கு என்ன நிதி ஒதுக்குறோமோ அதே நிதி தான் இப்ப இருக்கக்கூடிய தனி நிதிநிலை அறிக்கையிலும் ஒதுக்கப்படுகிறது. இது போதுமானதாக இல்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து. எனவே மொத்த பட்ஜெட்ல இந்த விவசாயம் சார்ந்திருக்கின்ற துறைகளுக்கு குறைந்தபட்சம் 20% 25% நிதியை ஒதுக்கி வழங்குவதற்கு மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்களும் இங்கே வந்திருக்கக்கூடிய துறை சார்ந்த செயலாளர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பணியோடு வேண்டுகோளை வைத்து, ஏனென்று சொன்னால் கடந்த 30-40 ஆண்டுகள்ல வேளாண் உற்பத்தி செய்கின்ற விளைநிலங்களினுடைய அளவு 30% குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் விவசாய நிலப்பரப்பு கடந்த ஆண்டுகள்ல 25-30 ஆண்டு காலத்தில் 30% குறைந்திருக்கிறது என்று சொன்னால், வேளாண் விளைநிலங்கள் இன்றைக்கு வேறு விதமான நிலங்களாக மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது. வேளாண் தொழில் என்பது இன்றைக்கு லாபகரமான தொழிலாக இல்லை என்ற சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் கூடுதலாக நிதி தேவைப்படும். அந்த நிதியை பெறுவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதையும் தாண்டி விவசாயத்தை நாம் ஒரு லாபகரமான தொழிலாக மாற்றுவதற்கான செயல் திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதற்கு ஏதோ ஒரு திட்டத்தை நம்ம தீட்டினோம், அந்த திட்டத்திற்கான விஷயங்களை செய்தோன்றதை தாண்டி ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு ஏற்பால் போல் மாற்றுவதற்கான ஒரு செயல் திட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை என்னுடைய கருத்தாக வச்சுக்கிட்டு, ஏன்னு சொன்னா இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும் உரத்தினுடைய விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. ஆனா நம்ம எம்எஸ்பியிலே தான் நிற்போம். ஒரு நெல் உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஆதாய விலை அரசாங்கம் என்ன நிர்ணயித்திருக்கிறதோ அதுலேயே தான் நிற்போம். ஆனா இன்னைக்கு உரத்தினுடைய விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டைக்கு 800 ரூபா, 900 ரூபா, 1000 ரூபா வரைக்கும் உயர்ந்திருக்கு. டிஏபி, பொட்டாஷ் தவிர. ஏன்னா அது மத்திய அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற காரணத்தினை தவிர்த்து பெட்ரோலியம் பொருட்கள் சார்ந்து வரக்கூடிய அனைத்து உரங்களும் இன்னைக்கு ஒரு மூட்டைக்கு 1000 ரூபாய் ஏறி இருக்கு. ஆனா நம்ம உற்பத்தி செய்கின்ற நெல்லினுடைய விலை ஒரே அளவில் தான் இருக்கு. எனவே இதை போன்ற அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்பால் போல் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற விளைபொருள்களுக்கு அவர்களுக்கு உரிய விலை செய்வதற்கான ஒரு முழு திட்டத்தை நம்முடைய அரசாங்கம் இங்கே முன்மொழிய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, உடனடியாக இப்ப இந்த பருவத்தில் விவசாயம் செய்கின்ற விவசாயிகளுக்கு உழவு மானியம் ஒரு ஏக்கருக்கு 15 ரூபாய் என்ற அளவில், ஏன்னா விலை உயர்லாம் உர உயர்லாம் அதிகமாயிடுச்சு. அப்ப இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு அவசியமாக உழவு மானியத்தை ஒரு முதன்மொழியாக வைத்து ஆரம்ப காலகட்டத்திலேயே அது அவர்கள் கையில் சென்று அடைவதற்கான ஒரு செயல் திட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் என்னுடைய கருத்தாக பதிவு செய்துவிட்டு, அதே போல் தோட்டக்கலைத்துறை
தோட்டக்கலைத்துறையில் இப்போ எனக்கு முன்னால் பேசியவர்கள் சேர்த்தாங்க கோல்ட் ஸ்டோரேஜ். ஏன்னா தக்காளி விலை குறையும் ஏறும், அந்த மாதிரி காய்கறிகளுடைய அந்தந்த பகுதிகளில் உற்பத்தி செய்கின்ற காய்கறிகளுக்கு அந்தந்த பகுதியிலேயே நல்ல விலை கொடுத்து வாங்கி செல்வதற்கான ஒரு வழிவகையாக அந்தந்த பகுதிகளில் ஒரு சேமிப்பு கடமை கோல்ட் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் ஒவ்வொரு யூனியனுக்கும், அதாவது ஒரு யூனியனுக்கு சார்ந்த, ஏன்னா ஒவ்வொரு திட்டங்களும் வேளாண் திட்டங்கள் யூனியன் சார்ந்துதான் இருக்கிறது. அந்த யூனியன்களுக்கு வழங்குவதற்கான ஒரு முன்னடவடிக்கையாக எடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதே நேரத்தில் கரும்பு விவசாயிகள் பற்றி எல்லாம் பெருசாக பேசிக்கிட்டே இருந்தோம். நம்ம கடந்த காலங்களை விட இந்த பகுதிகளில் தான் அதிகமாக, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் தான் கரும்பு விவசாயம் அதிகமாக இருந்தது. இப்போ குறைந்திருப்பதற்கான காரணம் பல்வேறு காரணங்கள், ஒரு காரணம் மட்டுமல்ல. இன்றைக்கு அந்த வெட்டக்கூடிய எல்லாம் சுகர் மில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு சரியான நேரம், சரியான கால அவகாசத்தில் அவர்களுக்கு அந்த வெட்டுக்கூலியோ வெட்டு கட்டிங் ஆர்டர் கிடைக்கிறது இல்லை. காலம், ஏன்னா ஒரு பயிர் வச்சாங்கன்னா அந்த ஒரு வருஷ காலத்தில் அவங்க அறுவடை செய்யும் பொழுது காலதாமதம் ஆகும் போது அதோட பிழைத்திறன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு சுகர் கேனை பொறுத்தவரை. அப்போ அவர்களுக்கு தேவையான அந்த நிதி கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை, விலை கிடைக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருப்பதை இந்த அரசாங்கம் முழுமையாக ஆய்வு செய்து உரிய நேரத்தில் அந்த விவசாயிகளுக்கான அந்த கட்டிங் ஆர்டரும் அந்த காஸ்ட் வெட்டுக்கூலியும் அந்த விவசாயிகளுக்கு சென்றடைய செய்தால் அந்த சுகர் கேன் உற்பத்தி என்பது அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த பயிர்க்கடன் இன்சூரன்ஸ் தனிநபர் காப்பீடு திட்டம் என்பது மாநில அரசாங்கமே முழுமையாக ஏற்று, ஏன்னா மத்திய அரசாங்கத்தை சார்ந்து அது இருந்து கொண்டிருக்கிறது. மாநில அரசாங்கமே அதை முழுமையாக தனிநபர் பயிர்க்கடனை அந்த பாதுகாப்பு இன்சூரன்ஸை செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் டிபிசி என்பது ஒரு குறுகிய காலகட்டத்தில் வைக்கிறாங்க. ஒரு 3 மாசம் வைக்கிறாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் அது எப்ப பயிர் செய்கிறார்களோ அந்த காலகட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. அப்ப அந்த டிபிசி என்பது திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு யூனியனுக்கு ஒரு நிரந்தர டிபிசி தேவை என்ற கருத்தை மேற்கொண்டு ஒவ்வொரு யூனியனுக்கு ஏற்பார் போல் ஒரு நிரந்தர டிபிசியை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை நம்ம அரசு மேற்கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய போலூர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது போல் அந்த NCCF ஃபண்ட் விவசாயிகளுக்கு நேரடி அந்த நெல் கொள்முதல் நிலையம் மாநில அரசாங்கம் நடத்துகின்ற அந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் அவர்களுடைய பணி, அவருடைய விலை உடனடியாக அவர்களுக்கு சென்றடைகிறது. அதே மத்திய அரசாங்கத்தின் மூலமாக கொள்முதல் செய்யப்படுகின்ற அந்த நெல்லுக்கான நிலுவைத் தொகை எக்கச்சக்கமாக இருக்கு. எப்படி கமிட்டியில, மார்க்கெட் கமிட்டியில வியாபாரிகள் கொண்டு போயிட்டு போன காலத்துல நம்ம எல்லாம் பார்த்திருப்போம், கோடி கணக்கில் விவசாயிகளுடைய பணம் நிலுவையாக இருந்தது மார்க்கெட் கமிட்டி. அதை எல்லாம் தடுக்க வேண்டும் என்றுதான் எப்படி முதல்ல டெல்டா மாவட்டத்தில் மட்டும்தான் டிபிசி இருந்தது. அதற்கு பிறகு திருவண்ணாமலை, வேலூர் போன்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரடி கொள்முதல் நிலையங்கள் கொண்டு வரப்பட்டு விவசாயிகளுடைய தொகை உடனடியாக சென்றடைவதற்கு வழிவகை செய்தோமோ, அதே போல இந்த மத்திய அரசாங்கத்தின் மூலமாக எடுக்கக்கூடிய அந்த பணமும் உடனடியாக சென்றடைவதற்கு ஒரு பாதுகாப்பை அவர்களுக்கு வழங்குவதற்கு ஒரு திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் முழுமையாக எல்லா விவசாயிகளுக்கும் சென்றடைந்து விட்டதா என்று சொன்னால் இன்னும் சென்றடையவில்லை. இன்றைக்கும் அண்ணனுக்கு தெரியும், வேட்டவளமணி தெரியும் சொல்லி இன்னும் முழுமையாக சென்றடையவில்லை. அதற்கான நடவடிக்கையும் இந்த அரசு உடனடியாக எடுக்க வேண்டும். அதையும் தாண்டி கடந்த ஆட்சி காலத்தில் எப்படி நம்ம நீலகிரி மாவட்டத்தில் நம்மளுடைய ரேஷன் கடைகளில் கேழ்வரகு சப்ளைக்கான ஒரு முன்முயற்சியாக நீலகிரி மாவட்டம் அப்படி ஒரு 2 மாவட்டத்தில் மட்டும் பைலட் ஸ்கீமாக கடந்த ஆட்சி காலத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக, கூட்டுறவு கடைகள் மூலமாக கேழ்வரகை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து அது மக்களுக்கு விநியோகம் செய்யும் பொழுது ஊட்டச்சத்தும் அதிகமாக கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேழ்வரகு விவசாயத்தையும் ஊக்குவிப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைவதற்கான ஒரு கால நடக்கும். அதே போல் எனது தொகுதியை சார்ந்த செஞ்சி தொகுதியை பற்றி மிகப்பெரிய பிரச்சனை என்பது நந்தன் வாய்க்கால் பிரச்சனை. நந்தன் வாய்க்கால் பிரச்சனையை இன்றைக்கு நேற்றல்ல, தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கிட்டு வரோம். கடந்த வாரம் கூட மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை நேரில் சந்திக்கும் போது கூட இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு நிதி ஒதுக்குறாங்க, அந்த நிதி முழுமையடைய மாட்டேங்கிறது. கடந்த ஆண்டு தான் அந்த நந்தன் வாய்க்கால் 4 மாத காலம் அதோடைய நீர் கடைமடை பகுதிக்கு சென்றடைந்திருக்கிறது. அதுபோல இப்ப ஆன்கோயிங் ஸ்கீமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நந்தன் வாய்க்காலுக்கு உடனடியாக முன்னுரிமை கொடுத்து ஏற்கனவே 75 கோடி ரூபாய்க்கு உங்களுடைய அரசு அதிகாரிகளே திட்ட அறிக்கை தயார் செய்து அரசிடம் கொடுத்து அந்த நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு, திருவண்ணாமலை மாவட்டத்தில்
எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் மேல்சங்கம் பகுதியில் அனைவருக்கும் தெரியும் 2500 ஏக்கர்ல விவசாய பண்ணை இருந்தது. மத்திய அரசாங்கத்தினுடைய சார்ந்து இருக்கக்கூடிய விவசாய பண்ணை 2500 ஏக்கர் நிலப்பரப்புல இன்னைக்கு சும்மா கிடக்கு. அந்த 2500 ஏக்கர் 2500 ஏக்கர் நிலம் வந்து இன்றைக்கு சும்மா கூட இருந்திருக்கிறது. அந்த 2500 ஏக்கரை மேல்சங்க பகுதியில் ஒரு வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் எப்படி கோயம்புத்தூர்ல இருக்கோ, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயத்தை, ஏன்னா கோயம்புத்தூர்ல நடக்கின்ற விவசாயம் என்பது வேறு, திருவண்ணாமலை வேலூர் இந்த பகுதியில் நடக்கின்ற விவசாயம் என்பது வேறு. இந்த பகுதிக்கு ஏற்றால் போல் ஒரு விவசாய பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி மையத்துடன் சேர்ந்து அமைப்பதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியை கூட நம்ம நாடலாம். ஏன்னா அது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலம். அதற்கு அமைச்சர் முன்னுரிமை கொடுத்து அந்த விவசாய பண்ணையை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதே நேரத்தில் திருவண்ணாமலை கரும்பு விவசாயிகளுக்கு அருணாச்சலா சுகர் மில் ஒன்று இருந்துச்சு. அது கடந்த ஆட்சி காலத்தில் நிலுவைத் தொகை எக்கச்சக்கமாக வைக்கப்பட்டு அது கடன் சுமையிலிருந்து ஏலத்திற்கு வரும்போது விவசாயிகள் எல்லாம் போராட்டம் செய்தார்கள். அந்த விவசாயிகள் போராட்டம் போது அரசு தலையிட்டு அந்த ஏலம் நடைபெறும் பொழுதே அவர்களுக்கான நிலுவைத் தொகையை கொடுத்து விட்ட பிறகுதான் அது கையகப்படுத்தப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஏலத்துல வேற ஒருத்தர் எடுத்துட்டாரு, ஒரு முன்னாள் அமைச்சர் எடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அது டிஸ்லரியா செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் விவசாயிகளுக்கான அந்த நிலுவைத் தொகை சென்றடையவில்லை. எனவே அரசாங்கம் அதில் தலையிட்டு அந்த நிலுவைத் தொகையை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதுடன், இந்த திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்துல எங்கெங்கெல்லாம் அதிகமான பயிர்கள் முப்போகம் என்று சொல்லக்கூடிய, முப்போகம் இல்லைன்னா கூட 2 போகம் பயிர் வைக்கின்ற அந்த விவசாய நிலங்களை, நன்செய் நிலங்களை கண்காணிச்சு கிளஸ்டர்ஸ் உடனே இப்ப டெல்டா மாவட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி வேளாண் கிளஸ்டர்ஸாக ஒரு தொகுதிகளாக அந்தந்த பகுதிகளில் விவசாயம் நன்றாக நடக்கக்கூடிய பகுதிகளை அந்தந்த பகுதியில் வேளாண் பாதுகாக்கப்பட்ட ஒரு விவசாய தொகுதிகளாக அறிவிப்பதற்கு அரசாங்கம் ஒரு திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதுடன், இது மட்டுமல்ல, மீண்டும் சொல்கிறேன்,